தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது ஒளிரும் நட்சத்திரங்கள். ஆதிகாகமம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வாக்கியம் சொல்கிறது, தேவன் 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். 4வது நாள் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட நட்சத்திரங்களின் மகிமையை காண்போம். விஞ்ஞானிகள் நட்சத்திரங்களை வகைப்படுத்தியிருக்கிறார்கள். அவைகள் கோடிக்கணக்கானாக எண்ண முடியாமல் காணப்படுகின்றன. அதை என்னென்ன வகைகளால் பிரித்திருக்கிறார்கள் என்றால் OPAF என்றும் GKM அதன் வெப்ப நிலைக்கு தக்கதாக பிரித்திருக்கிறார்கள். ஒரு வகை நட்சத்திரங்கள் வெளிர் நீல நிறமாக இருக்கும். இதனுடைய வெப்பம் 4 லட்சம் டிகிரி செல்சியஸ். இவைகள் மிக அதிகமாக வெப்பம் கொண்டவை. நான் பார்க்கும் சூரியன் வெப்பம் 6000 டிகிரி செல்சியஸ். அப்படியானால் இரண்டின் வெப்ப வித்தியாசத்தை பாருங்கள். சூரிய வெப்பம் நமக்கு எவ்வளவு அதிகமாக இருக்கிறது என்றால் இந்த நட்சத்திரங்களை நம்மால் நினைத்து பார்க்க முடியாது. BA வகை நட்சத்திரம் 3 லட்சம் டிகிரி செல்சியஸ். FG பிரிவுகள் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறத்தில் ஒளிருமாம். F வகை நட்சத்திரங்கள் 5000 டிகிரி வெப்பம் கொண்டவைகள். KF நட்சத்திரங்கள் குறைவான 2000 5000 டிகிரி வெப்பநிலை கொண்டவை. இவைகளை நாம் அறியும் போது நமக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அடைக்கிறார். சங்கீதம் 144:4 வாசிக்கிறோம், நம்முடைய தேவன் ஆகாயத்தில் இருக்கிற அவர் சிருஷ்டித்த அத்தனை நட்சத்திரையிலும் பேரிட்டு வைத்திருக்கிறார். எவ்வளவு மகத்துவம் உள்ள தேவன்! எவ்வளவு நட்சத்திரங்களை ஏன் தேவன் படைத்திருக்கிறார் என தெரியவில்லை. ஆனால் அவருடைய வல்லமையை அது விளங்க செய்கிறது. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரிகளை அறிவிக்கிறது. சங்கீதம் 19:1 நாம் வாசிக்கிறோம், தேவனுடைய ஜனமே, நாம் தேவனின் மகத்துவம் எப்படி இருக்கிறது! அவர் நம்மையும் என்று பெயர் சொல்லி அழைத்து நீ என்னுடையவன், நீ என்னுடையவன் என்று அழைக்கிறார். அவருடைய அன்பு எத்தகையது! அவருடைய அன்பை ருசிக்க இயற்கை நம்மை வழிநடத்துகிறது. நம்மளையும் தேவன் வழி நடத்துவார். அவருடைய கரத்திலே இந்த காலை வேலையை ஒப்பு கொடுப்போமா? தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளை செய்தியை கேட்ட உங்களையும், இந்த நாளை பிறந்த நாளையும் திரும்ப நாளையும் காண்கிற பிள்ளைகளை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக.